வணக்கம் ரவி. அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் தொரப்பள்ளி, மச்சிக்கொல்லி, மண் வயல் போன்ற பகுதியில ஒற்றை காட்டு யானை, ஆண்கு ஒற்றை காட்டு யானை கடந்த ஒரு வார காலமாக அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியிலும் மற்றும் தோட்ட, அதாவது அந்த பயிரிட்ட பகுதியில சேதப்படுத்தி வந்த நிலையில அந்த ஒற்றைய காட்டு யானையானது வனத்துறையினர் பல முறை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டு முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் பாத்தீங்கன்னாக்கா பகல் நேரத்தில் இந்த ஒற்றை காட்டு யானை அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டு இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்து வருகிறது. இதனால் பாத்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் வனத்துறையினருக்கு அந்த பகுதி மக்களும் பல முறை வேண்டுகோளும் விடுத்துள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில பார்த்தோம்னாக்க நேற்று இரவு அந்த பகுதிக்கு சென்ற காட்டு யானை அந்த பகுதியில் உள்ள அந்த பாக்கு மரத்தை முறித்து கீழே விழுக்கு தள்ளி உள்ளது. அப்பொழுது பார்த்தோம்னாக்கா அந்த மரம் அந்த மின்சாரத்தின் மீது விழுந்து அந்த மின்சார கம்பி கீழே விழுந்து உள்ளது. இந்த மின்சார கம்பி மீது இந்த ஒற்றை காட்டு யானை அந்த மின்சார கம்பி உரைத்து அந்த மின்கம்பி தாக்கத்தினால் அந்த யானை சம்பவ இடத்துல உயிரிழந்தது. உடனடியாக அந்த பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் அந்த பகுதிக்கு இந்த யானை எவ்வாறு இறந்தது தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த பகுதியில் பல முறை வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்து வந்தனர். காட்டு யானைகளோட அட்டகாசம் அதிகரித்து வருகிறது என்று தெரிவித்தனர். இந்நிலையில இந்த யானை நேற்று இரவு மின்கம்பியால் இறந்துள்ளது அந்த பகுதியில் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்பட்டுள்ளது. தற்போது அந்த பகுதியில் வனத்துறையினர் அந்த பகுதிக்கு இந்த யானை பிரேத பரிசோதனைக்காக எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்.